அஞ்சலி பால் பாட்டில தட்டி விடுறாங்க. சொர்ணம் அடிக்கிறாங்க. வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. பத்மாவதி சொல்றாங்க, ஏன் அஞ்சலி இந்த மாதிரி பண்ண? அவங்க அடிச்சது தப்புனாலும் நீ கோவத்துல பால் பாட்டில தட்டி விட்டது ரொம்ப தப்பு. அஞ்சலி சொல்றாங்க, இனிமேட்டு முத்தலகு பால் கொடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன். இனிமேட்டு இவளுக்கு பாட்டில் பால் தான். குடிச்சா குடிச்சுதானே ஆகணும். என்ன ஆயிரப்போகுது? பூமி முத்தலகுக்கு டிரைவிங் சொல்லி கொடுக்கறாரு. நீங்களா வண்டி ஓட்டுற முடியும், நான் விட மாட்டேன்னு பூமி சொல்றாரு. கிட்ட ஸ்வேதா கேக்குறாங்க, தாய்ப்பால்னுமா தெரிஞ்சு தள்ளி விட்டாங்க? ஆமா, தெரிஞ்சுதான் தள்ளி விட்டா. என்னாச்சு என்னடான்னா பாக்கெட் பாலை சாப்பிட மாட்டேறாங்க, தாய்ப்பாலை தான் குடிக்கிறாங்க. இவ அந்த குழந்தை கூட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கா. என்னத்த பண்றது? பாட்டில் பாலும் குடிக்கலாட்டி குழந்தை வீக் ஆயிருவாளே. பிறந்த குழந்தைக்கு கண்டிப்பா 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பால் கொடுத்தே ஆகணும். குளுக்கோஸ் லெவல் குறைஞ்சிட்டா ரொம்ப ரிஸ்க். அத்த முத்தலக பிரசவத்துக்கே இங்கேயே நம்ம பார்த்துட்டோம். ஆசையாவ இன்னைக்கு தான் அவங்க தாய் வீட்டுக்கே போயிருக்கா. குழந்தைய தூக்கிட்டு போ, அஞ்சலி பொண்ண நீயே பாத்துக்கன்னு எனக்கு சொல்ல மனசு வரல. முத்தலகு இல்லாம மீனாட்சிக்கு எதுவும் அமையாது. வீடு எப்படி முத்தலக நம்பி இருக்கோ அதே மாதிரிதான் மீனாட்சிக்கும் நடக்குது. அஞ்சலி என்ன ஆட்டம் போட்டாலும் மீனாட்சி முத்தலகு கூட தான் சேருவா. அஞ்சலி என்ன பண்ணாலும் தடுக்க முடியாது. அஞ்சலி புரிஞ்சுக்கிற முடியும், நம்ம தான் துணையா இருக்கணும். இத்தா சக்கரை தண்ணி கொடுத்துடலாமா? அதெல்லாம் அட்வைசபிள் இல்ல அத்த. சாங்கியோன்னு சொன்னீங்க, அதனாலதான் நான் கொடுக்க சொன்னேன். அதான் ஸ்வேதா, நீ குளுக்கோஸ் லெவல் குறைஞ்சிரும்னு சொன்னீங்க, அதுக்குத்தான் நான் இதை கொடுக்க சொன்னேன். பேச்சிய வர வச்சு அஞ்சலிக்கு ஒரு முடிவை நான் கட்டுறேன். முடியும், குழந்தை ரொம்ப முக்கியம் ஸ்வேதா. உங்க அத்தை, நானே கொடுத்துட்றேன். மருது கிட்ட முத்தலகு கேக்குறாங்க, பிள்ளை எங்கன்னு. பிள்ளை இப்பதான்க்கா தூங்குனா. முத்தலகு சொல்றாங்க, உங்களுக்காண்டி சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், சேர்ந்து சாப்பிடுவோமா? மருது, நீயும் தமிழும் எந்த வேலையும் செய்யக்கூடாது, நாங்க பாத்துக்கிறோம். ஸ்வேதா கேக்குறாங்க, மீனாட்சி பால் குடிச்சிட்டாளான்னு. அஞ்சலி கேக்குறாங்க, ஆளாளுக்கு மீனாட்சி பால் குடிச்சிட்டாளான்னு எதுக்கு கேக்குறீங்க? குழந்தையோட நலனை யாரு வேணாலும் கேட்கலாம், பாதுகாக்கலாம். இல்ல. அஞ்சலி சொல்றாங்க, நான் என்னைக்காவது அர்ஜுன் சாப்பிட்டானா தூங்கினானான்னு கொஸ்டின் பண்ணிருக்கேனா? கேட்டதில்ல. இல்ல முத்தலகு பையன் சரவணனை கூட நான் கேக்குறது இல்ல. நீங்கெல்லாம் எதுக்கு என் பொண்ண ஈ மாதிரி மொக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பால் குடிக்கல, அவ குடிக்கிற முடியும், நான் அவளை விட மாட்டேன். பசி எடுத்தா அவளே குடிப்பா. இது கை குழந்தை, பசி வந்தா பால் வேணும்னு அது கேட்க தெரியுமா? ஏதோ பெரிய பசங்களை ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்றீங்க. அக்கா மேல உள்ள கோவத்தை குழந்தை மூலியமா நீங்க தீர்த்துக்க நினைக்கிறீங்க. இது உங்களுக்கு புரியுதா புரியலையா? குழந்தை பசியில தூங்குறாளா? அவ நிஜமாலே தூங்குறாளா இல்லையான்னு எனக்கு தெரியணும். முத்தலகு கொடுத்து விட்டாங்களா? முத்தலகுக்கு சர்வீஸ் பண்ணவே உங்களுக்கு நேரம் பத்த மாட்டேது. சும்மா புரியாம பேசாதீங்க அஞ்சலி, தள்ளுங்க. மீனாட்சி, இங்க பாருங்க, சித்தி வந்திருக்கேன். கடைசியா இவ எப்ப பால் குடிச்சா? ஸ்வேதா, இதெல்லாம் எதுக்கு உனக்கு? ரொம்ப நேரம் இருக்கும் ஸ்வேதா. இந்த மயக்கத்துல இருக்கா, தூக்கம் மாதிரி தெரியல. நேரம் பால் கொடுக்காம விட்டதுல பிளட் சுகர் லெவல் ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்படியே விட்டா ரிஸ்க். ஸ்வேதா பிள்ளைய தூக்கிக்கிட்டு அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு ஓடியாராங்க. அம்மா, குழந்தைக்கு என்னம்மா ஆச்சு? அப்பவே சொன்னேன்லடி அஞ்சலி, என்னன்னு போய் பாப்போம் வா. முத்தலகு நாளை பார்க்கலாம். இன்று பாகிஸ்தானின் தலைநகரம் இஸ்லாமாபாத். நாளை சந்திப்போம்.